நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் இருக்க பெயினும் போயிடும், டேண்ட்ரஃபும் போயிடும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலையில் பொக்கலம், அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவும் சரியாயிரும். ஸோ இந்த ரெமடியை பார்க்குறதுக்கு முன்னாடி www.jagdishmina.comல மெகா காம்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு 4 ப்ராடக்ட்டுமே 999ல் வந்துடும். இந்த ஆஃபர் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு நாள் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெமடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 100 ml கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, வெத்தலை வந்து ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையை 4-5 பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு துளசி ஒரு 10 துளசி பிடிங்கி எடுத்துக்கோங்க, ஆயிலில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு வேப்பிலையும் எடுத்து இந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். 50 to 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தாண்டக்கூடாது. ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கலர் அப்படியே மாறிடும். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேங்க. ஃபில்டர் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ ஆறினதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து லைட்டாக உங்கள் உள்ளங்கையில் ஊற்றிட்டு இந்த 4 விரலில் எடுத்து லைட்டாக டச் பண்ணி அப்படியே ஃபுல்லாக மசாஜ் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். 15 to 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஒரு நல்ல ஷாம்பு எடுத்துக்கோங்க. நம்மளோட கோகனட் ஷாம்பு நல்லாயிருக்கும், ஆனியன் ஷாம்பு நல்லாயிருக்கும். வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.